ஞானஸ்தானத்து சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே என்ன சொல்லுவாங்க, இயேசுநாதர் உயிர் கொடுத்தாங்க. முதல்ல நான் அழுவேன், ஐயோ எங்களுக்காக உயிர் கொடுத்தீங்களே. ஆமா, வேற வேலை கிடையாது. நீ அவங்க பக்கத்துல உட்காந்துருந்த ஏமா மாதிரியே ஏமாத்தி முட்டாளாக்கி விட்டானுங்க. உங்களுக்காக ஒரு என்ன கூட நான் இருக்கிறேன். எவனா வந்து ஒருத்தன் ஒரு அறை கொடுத்தா நான் திருப்பி 4 அறை கொடுப்பேன். 10 பேர் வந்து வச்சா நான் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது. அரசாங்கத்தை மாட்டிக்கினாரு. உனக்காக கொடுத்தாரு, சொல்லிட்டு போனாரு அவங்ககிட்ட, உனக்காக தான் உயிர் கொடுக்குறேன்ட்டு. உயிர் உனக்காக உயிர் கொடுக்குறேன்னு ஒரு ஏன் கேக்குறாரு? பிதா இறைவா ஏன் என்ன கை விட்டுறீங்கன்னு சொன்னாரு. இந்த பாக்கெட்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அமிச்சாரு கடவுள். இதை வச்சு நல்லா செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வாடான்னுட்டு இவரு என்ன பண்ணாரு, ரோடெல்லாம் எச்சாரு பேர் வருவான்னுட்டு. கட்சியில இவர் செலவுக்கு துட்டு இல்லாத போயிச்சாங்க. அதுதான் அவருடைய சக்தி இழந்ததுக்கு காரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய சமாதானத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் அப்படிங்கிறதான வார்த்தையை இங்கு நாம் வாசிக்கிறோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக யூடியூப்ல ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறார். சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டார். அவரிடத்துல ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வியில 2 கொஞ்சம் நக்கலான கேள்வி. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார்னு சொன்னாங்க, நான் நம்பி போயிட்டேன் அப்படின்னு ஒரு சகோதரி அவங்க கிட்ட கேட்குறாங்க. ஆமா ஆமா உனக்கு சொல்றாரு, அவர் வந்து உன் பாவத்துக்காக தான் செத்தன் உங்ககிட்ட வந்து சொன்னாராகும் அப்படின்னு ஒரு கேள்வி. அது ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. அவர் அந்த கேள்விக்கு பதில். அதுக்கடுத்து அவர் சொன்னாரு, அவரால் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை, அவரா உங்களையும் என்னையும் காப்பாற்ற போகிறார் அப்படின்னு. இப்பயும் கூட யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கும். ஒரே வார்த்தையில் கிறிஸ்தவத்தின் சோழியை முடித்து விட்டார் அப்படின்னு அவருடைய விளக்க உரை போட்டிருப்பாங்க. அப்ப அதை கேட்கிறவங்க பாருங்க எவ்வளவு ஒரு இது. வழக்கம் போல அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்னது? சிலுவையில இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டதை குறித்து சொல்லுகிற போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கிறதான வார்த்தையும் அவர் நினைவுபடுத்தி சொல்றார். அவருடைய வாதம் என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் என்பது பிறரால் பரிகசிக்கக்கூடிய விதத்தில் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு நிலையில் மரித்தவராய் இருக்கிறார். அவர்தான் உங்களையும் என்னையும் காப்பாற்ற போகிறார் என்று இந்த கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளவு ஒரு பரியாசமான விஷயம் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார். இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் நமக்கு எப்படி தோன்றுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அங்க இதே விஷயத்தை இவர் தான் புதுசா பேசுறாரா அப்படின்னு கேட்டா அப்படி அல்ல. வேத வசனத்தை நான் வாசிக்கிற போது தெரிகிறது, அவர் சிலுவையிலே மரிக்கிற போதே அங்கிருந்த கூட்டத்தார், நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாக இருந்தால் இப்பொழுது இறங்கி வாரும் என்று அன்றைக்கே என்ன பண்ணாங்க, பரிகசிக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் நமக்கு எப்படி தோன்றுகிறது, அவருடைய மரணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம சிந்தித்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறலாம் என்று நான் யோசிக்கிறேன். அந்த சாமியாரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை. ஐயோ, அவர் என்ன சொல்றாரு, அவருடைய சித்து விளையாடெல்லாம் அவர் இழந்து விட்டார். அவருக்கு நிறைய கடவுள் சித்து அருள்களை தந்திருக்கிறார். அதை ஓவரா செலவு பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, சக்தி இழந்தவராக, ஆற்றல் இழந்தவராக சிலுவையிலே அவர் என்ன பண்ணுகிறார், உதவி அற்றவராக தொங்குகிறார். ஆகவே ஏன் எனக்கு உதவி செய்யவில்லை அப்படின்னு அவர் என்ன பண்ணுகிறார், ஒரு பரிதாபமான ஒரு கேள்வி எழுப்புகிறார் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு சிலுவை எப்படி தெரிகிறது? நாம் பொதுவாக என்ன நினைப்போம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்பது உண்மை. ஆனால் 3ஆம் நாளிலே அவர் வெற்றி சிறந்தார். சிலுவை ஒரு தோல்வியின் சின்னமாக நமக்கு தெரியக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் சிலுவையோடு அவருடைய வாழ்க்கை என்னாகவில்லை, முடியவில்லை. இந்த வசனத்திலும் கூட நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம். பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அது உண்மை. ஆனால் சிலுவை என்பது ஒரு தோல்வியினுடைய சின்னமாக கிடையாது. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே காப்பாற்றிக் கொள்ள இயலாதவராகவோ, தான் வேறு வழி இல்லாமல் இந்த சிலுவையிலே மாட்டிக்கொண்டவராகவோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணவில்லை, மரிக்கவில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் பலகீனராக இருந்தார், அவரை தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று.
இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வருவதற்கு முன்பாகவே வேதாகமத்தில் ஏறக்குறைய 4 சம்பவங்களிலே அவரை கொலை செய்ய முற்பட்டதாக நாம் வாசிக்க முடிகிறது. அவர் ரொம்ப குழந்தையாக இருக்கிற போது, என்ன பிள்ளைகளா இங்க குழந்தையாக இருக்கிற போது இயேசு கிறிஸ்துவ ஒரு மன்னன் கொலை செய்ய தேடினான் அப்படின்னு சண்டே கிளாஸ்ல நீங்க படிச்சிருக்கலாம். யாருன்னு எதுவும் இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சா முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்க மாட்டோம். அப்படி எதுவும் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக இருக்கிற போது ஒரு மன்னன் கொலை செய்ய தேடினான். தெரியல, பரவாயில்ல. பெரியவங்களுக்கு ஏரோது மன்னன் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கிற போதே கொலை செய்ய தேடினார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவரோடு கூட தன்னுடைய இயேசு கிறிஸ்துனுடைய பெற்றோரோடு கூட இடைப்பட்டு அவர்களை என்ன பண்ணினார்? காப்பாற்றினார். அங்கு இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் அபரிவிதமாக திட்டம் தீட்டி அவர்களை காப்பாற்றினார். ஆனால் இயேசு கிறிஸ்து முதலாவது ஊழியத்திற்கு வந்தவுடனே மத்தேயு 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய குழந்தையிலே கொலை பண்ணக்கூடிய சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதலாவது ஊழியம் செய்து வந்த உடனே அவர் நாசரேத்தில் உள்ள தாம் வளர்ந்த சொந்த ஊரிலே போய் ஜெபாலயத்திலே பிரசங்கம் பண்ணுகிற போது அவர் சொந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற போது அவர்களிடத்தில் சற்று அவர்களை குத்தி காண்பிப்பதை போல என்ன பண்ணுகிறார்? ஒரு விஷயத்தை பேசுகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? வாசிக்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 28-30. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். ஒரு பெரிய கூட்டம் அவரை தள்ளிக்கிட்டே போறாங்க. தங்களுடைய ஊர் கட்டப்பட்டிருக்கிற செங்குத்தான மலையிலிருந்து அவரை தள்ளி விடுவதற்காக. இந்த சூசைட் பண்றவங்களாம் மலை மேலே ஏறி இருந்து குதிக்கிறது போல இஸ்ரவேல் தேசமே கொஞ்சம் குன்றுகளும் மலைகளும் நிறைந்த ஒரு பகுதி. அவங்க பட்டணம் சற்று ஒரு மலைவாக, அதுவும் செங்குத்தான மலை என்று சொல்லப்படுவது காரணம் என்ன? தள்ளிட்டாங்கன்னா என்ன ஆயிடுவார்? அவர் இறந்து போய் விடுவார். அப்போ ஒரு கூட்டமே ஜெபாலயத்திலிருந்து அவரை மூர்க்கம் அடைந்து, எப்படி சபையிலிருந்து ஒருத்தரை கொல்றதுக்காக கூட்டிட்டு போறது போல ஜெபாலயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிற நோக்கத்தோடு தள்ளி கொண்டு போகிறார்கள். அந்த இடத்துக்கு போன உடனே அவர்களுடைய கையிலிருந்து அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அங்கு தன்னுடைய சுய வல்லமையினால் அற்புதமாக அவர்களிடத்திலிருந்து அவர் என்ன பண்ணிட்டார்? போயிட்டார். ஓடி போயிட்டாருங்கிறது அர்த்தம் இல்லை. நீங்க வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கு ஒரு பெரிய கூட்டம் அவரை கொலை செய்கிற நோக்கத்தோடு போறாங்க. ஓடுனா விட்டுருவாங்களா? ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் அந்த இடத்திலிருந்து அவர் கடந்து போனார். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே தேவாலயத்திலே ஒரு முறை கொலை செய்வதற்கு கல்லுகளை எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் 8வது அதிகாரம் 58-59. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாததற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இயேசு இந்த இடத்தில் மறைந்து போனார் என்பது அவருடைய தெய்வீக வல்லமையினால் அவர்கள் மத்தியிலிருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? மறைந்து போனார். தன்னை கொலை செய்யும்படியாக யோசிக்கிறார்கள், கற்களை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். தன்னுடைய சர்வ வல்லமையினால மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அநேக அற்புதம் செய்த அவர் தன்னை கொலை செய்யாதபடிக்கு அவர்கள் மத்தியிலிருந்து என்ன பண்ணாராம்? மறைந்து போனார். ஏன்னா ஆங்காங்க அவர் சொல்லுகிறார், அவருடைய காலம் இன்னும் வரவில்லை. இதே போல இதே யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் அவரை கொலை செய்யும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள் என்று. அவர்கள் கையிலிருந்து அவர் மறைந்து போனார், கையிலிருந்து அகன்று போனார் என்று வாசிக்கிறோம். யோவான் 10:38-39 வாசிக்க வேணாம். ஆனால் இந்த 4 சம்பவங்களிலுமே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக முயற்சிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையினாலே அவர்கள் கொலை செய்யாதபடிக்கு அவர்களிடத்தில் என்ன நினைக்கிறார்? தப்பித்திருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏதோ யாரும் காப்பாற்ற முடியாமல் சிலுவையில் ஐயோ யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான், யூதாஸ் ஒரு அழிவுக்குரியவன், யூதாஸ் காட்டி கொடுத்தபடினால் பரிதாபமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்?
சிலுவையில யாரும் காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிட்டார் என்று நாம் நினைப்போமாகில் நாம் இயேசு கிறிஸ்துவை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பரிதாபத்துக்குரியவராக மரிக்கவில்லை, பரிதபிக்க கூடியவராக வேண்டுமானால் சொல்லலாம். இவ்வளவு பாடுகள் வேதனை அப்படிங்கிறது மீது நமக்கு என்ன வரலாம்? ஒரு பரிதபிப்பு வரலாம், ஐயோ பாடுபடுகிறாரே அப்படின்னு. ஆனால் அவர் பரிதாகமாக, ஐயோ பாவண்டா யாரும் இல்லாம போயிட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு அவர் சிலுவையில் என்ன பண்ணவில்லை? மரிக்கவில்லை. வேதத்தில் அவருடைய மரணத்தை வாசிக்கிற போது திரும்ப திரும்ப ஒரு உண்மை வருகிறது. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க நிருபங்கள் அடிக்கடி வாசிக்கலாம். அவருடைய ஒப்பு கொடுத்தலை படிக்கிற போது அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று. இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் கொலை செய்ய முடியாதுங்கிறது தான் அவர் நேரடியாக சொல்லியிருக்கிறதான வார்த்தை. நாமெல்லாம் அப்படி கிடையாது. வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். இந்த வார்த்தையை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை நான் அடைந்து கொள்ளும்படி கொடுக்கிறேன், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். உங்களையும் என்னையும் மனிதர்களால் கொலை செய்ய முடியும், நாம் மரித்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தேவைப்பட்டால் நாம் தற்கொலை செய்து கூட நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு மனிதனாலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியாது? அவருடைய உயிரை எடுக்க முடியாது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள் என்று சொல்லுகிற போது அவருடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிற விதத்திலே அப்படி சொல்லப்படுகிறது. அவர்கள் செய்தது தவறு, அவர்கள் செய்தது அநீதி என்ற அடிப்படையிலே அவர்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம், அவர் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இருந்தார்கிற அடிப்படையிலே ஒரு சாதாரண மனிதனால் அவரை என்ன செய்ய முடியாது? கொலை செய்ய முடியாது. இந்த இடத்துல சொல்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உடையவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு மேலோட்டமாக பார்க்கிற போது நமக்கு அவர் சிலுவையிலே கைவிடப்பட்டவராகவும் பரிதாபத்துக்குரியவராகவும் நிர்கதியாக ஒன்றும் இல்லாதவரை போல அவர் சிலுவையிலே தொங்குகிறார் என்பதை போல நாம் யோசிக்கிறோம். சிலுவையை குறித்ததான பாடுகளை குறித்ததான சில சங்கடம் பாரம் அவருக்கு இருந்தது உண்மைதான். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஜெபித்தது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவருடைய ஒப்பு கொடுத்தல் தைரியத்தை எங்க பார்க்கிறோம்? ஆகிலும் உம்முடைய சித்தம் என்று சொல்கிறார் அல்லவா? அங்கு கூட வேதம் சொல்கிறது, ஒரு தேவ தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். ஒரு இடத்துல பேதுரு காதார அங்கு வந்த படை வீரர்களை வெட்டுகிற போது ஆண்டவர் சொல்கிறார், நான் இப்பொழுது ஜெபித்தால் எனக்கு 12 லேகியோனுக்கு மேல படைகளை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து முந்தி எருசலேமை நோக்கி நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய மரண நாள் வந்தபோது இவர் என்ன பண்றாரா? வாண்டடா முந்தி நடந்தார், எருசலேமை நோக்கி முகத்தை திருப்பினார் என்று லூக்கா சுவிசேஷம் சொல்லுகிறது. யோவான் 12வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், லாசருடைய 11-12 தெரியல, லாசருடைய மரண சம்பவத்திலே வாங்க எருசலேமுக்கு போவோம் என்று சொல்லுகிற போது, இப்பொழுதுதானே நம்மளை கற்களை எரிஞ்சு கொல்ல தேடினாங்க, நாம எப்படி போறதுன்னு சொல்லும் போது, இல்ல வாங்க லாசர் உயிரோடு எழுப்பது போல அவரோட சேர்ந்து நாமும் போய் சாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? சீடர்கள். ஆயா, அந்த ஆள் விட மாதிரி தெரியல, அவரோட சேர்ந்து நாமும் போய் சாகலாம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து அஞ்சி நடுங்கினவராக சிலுவைக்கு செல்லவில்லை. இயேசு கிறிஸ்து வல்லமை அற்றவராக, எந்த ஒரு நிலைமை இல்லாமல் திடீர்னு தூக்கில போட்டுட்டதாக பரிதாபமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை, தாமாக முன் சென்றார் என்று வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக கூட்டமாய் வருகிற போது யாரை தேடுகிறார்? அவர் முன் சென்று யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? கேட்கிறார். கேட்ட போது நான் தான் என்று சொன்ன போது என்ன நடக்கிறது? அவர்கள் எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள். சிலுவையினுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. சிலுவையிலே தொங்குகிற மனிதன் தன்னை காப்பாற்றுவதற்கு வழி இல்லாத மனிதன் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் அவர் சொல்கிறார் கல்லனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். சிலுவையிலே முழு வல்லமையோடு கூட நமக்காக அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை நமக்காக அவர் என்ன பண்ணாராம்?
கொடுத்தார். ஒருவனும் அவரிடத்தில் இந்த ஜீவனை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் என்பது நம்முடைய மரணத்தை போன்றோ நாம் பார்க்கிற மரணத்தை போன்று அல்ல. யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் அவருடைய மரணத்தை பற்றி நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். யோவான் 19:30 சிலுவையிலே அவர் என்ன கடைசியாக சொல்லுகிறதான வார்த்தை? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த உடனே அவர் என்ன ஆயிட்டாரு? இவராகத்தான் உயிர் என்ன பண்ணாரு? கொடுக்கிறார். பிதா எடுத்தார் என்று கூட இல்ல. எனக்கு இயேசு கிறிஸ்து தேவன். அவருடைய உயிரை யாரும் கொலை செய்து என்ன பண்ணல, ஜீவன் போகவில்லை. இவங்களெல்லாம் அடிச்சு அவர் உயிர் போய்விட்டது என்று அல்ல, இவர் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உடையவராகிய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை என்ன பண்ணாராம்? கொடுத்தார். நாம் அப்படி யாராவது சொல்லிட்டு உயிர் வர முடியுமா? ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே நமக்குலாம் உயிர் என்ன ஆகாது? போகாது. நாமெல்லாம் ஜெபிக்க முடியும். ஸ்தேவான் இதே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. கல்லறிகிறார்கள். அவர் நித்திரை அடைந்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன? அவருடைய வார்த்தையின்படி அவர் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற போது அவர் ஜீவன் என்ன ஆகிறது? போகிறது. நம்மால் நம்முடைய உயிரை விட முடியாது என்று சொல்வதற்கு மனிதனுக்கு என்ன இல்ல, அதிகாரம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் என்னது? இருந்தது. சிலுவையிலே அவர் ஒரு பரிதாபத்துக்குரியவராக மரிக்கவில்லை. நம்முடைய பேச்சு வழக்கிலே சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் என்பது ஒரு வீர மரணம். அது ஒரு வெற்றியாளனுடைய மரணம். சிலுவையை நீங்கள் பரிதாபமாக பார்த்து அப்படியே ஐயோ ஆண்டவரை காப்பாற்றுவதற்கு ஒருவனுமே இல்லையா, இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்லாம் பார்த்துட்டு ஐயோ ஆண்டவர் பரிதாபமா அப்படி காயப்பட்டுட்டாரே, யாருமே காப்பாத்துறதுக்கு வழி இல்லாமே போயிட்டாரே, எனக்காக அவர் வந்தார் மரித்தார், அந்த உணர்வுனா ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா ஐயோ பாவண்டா இப்படி கொலகாதீங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உண்மை அல்ல. உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற அளவற்ற அன்பு. பொதுவாக வீர மரணம் என்பதை நாம் எதை சொல்லுவோம்? என்னுடைய நம்மளுடைய 90 கிட்ஸ்களுடைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கார்கில் போர், அது ரொம்ப ஃபேமஸான ஒரு யுத்தம். அப்பொழுது மரித்தவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நாட்டுக்காக தேசத்திற்காக ஒரு யுத்தம் செய்து மரிக்கிறோட நாம என்னன்னு சொல்லுவோம்? வீர மரணம் அடைந்தார் அப்படின்னு. நாங்கள் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க திருச்சியில ஒருத்தர் மரித்தார். அவருடைய வீடு வரைக்கும் பிரயாணங்கள்ல அந்த விளக்கு ஏற்றிக்கொண்டு அவருக்கு அந்த ஊர்வலங்கள் மரியாதை செலுத்துகிற வண்ணமாலாம் போயிட்டு வந்தோம். யோசிச்சு பாருங்களே, உண்மையிலேயே தேசத்திற்காக மரிக்கிறவர்களை, யுத்தம் செய்கிறவர்களை நாம் மதிக்கிறோம். ஆனால் அவர் மரிக்கிற போது தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலாமலும் பாதுகாப்பு இல்லாத நிலையில்தான் அவர்கள் என்ன பண்றாங்க? மரிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேசத்திற்காக மரிக்கிறபடினால் அவருடைய மரணத்தை நாம் என்னவாக எண்ணிக்கொள்வதில்லை, அற்பமாகவோ பரியாசத்துக்குரியதாகவோ எண்ணுகிறதில்லை. அற்பமான உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜ்யத்திற்காக போராடி மரிக்கக்கூடிய மனிதர்களை நாம் வீர மரணம் என்று இங்கு இருக்கிறவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான வல்லமையை ஏற்கனவே நிரூபித்திருந்தும் கூட இந்த உலகத்தினுடைய சகல மனிதர்களுக்காக மரித்திருக்கிறார் என்றால் அது அவருடைய மரணம் பரிகாசத்துக்குரிய மரணம் அல்ல. அவருடைய மரணம் என்ன மரணம்? வீர மரணம், தியாகத்தினுடைய மரணம். ஒரு தீயணைப்பு வீரன் ஒரு தீ பற்றி பிடித்திருக்கிறதுல தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாத்துகிற போது அங்க இருக்கிற ஜனங்கள் யாரும் ஐயோ ஏமாந்த பையன் முட்டா பையன் யாரும் என்ன பண்ணுவதில்லை, ஏளனம் பேசுவதில்ல. ஒரு 4 உயிரை காப்பாற்றுகிற நோக்கத்தோடு போராடி வீர மரணம் அடைந்தார் என்று அரசாங்க மரியாதையோடு அவர் என்ன பண்ணப்படுகிறார்? அடக்கம் பண்ணப்படுகிறார். அவருடைய மரணத்தை குறித்தான உணர்வு பரியாசத்துக்குரியதாக இருப்பதில்லை. அந்த அளவுக்கு என்று ஒப்பிடக்கூட முடியாது. ஏனென்றால் இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு குறைந்த மனிதர்களுக்காக செயல்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. சர்வலோகத்தினுடைய பாவங்களுக்காக, நம் மீது இருக்கிற அளவற்ற அன்புக்காக அவர் என்ன பண்ணார்? மரித்தார். ஒரு வீர மரணத்தை நாம் என்ன செய்வோம்? பொதுவாக அந்த மரணத்தை முதலாவது நாம் என்ன பண்ணுவோம்? மதிப்போம், போற்றுவோம். ஒரு தேசத்துக்காக மரிக்கிற போது அதை மரியாதைக்குரியதாக பார்க்கிறோம். அந்த குடும்பத்தை நாம் மரியாதைக்குரியதாக பார்க்கிறோம். அவருடைய செயலை நாம் போற்றக்கூடியவராக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் மதிப்புக்குரியது.
அதை நாம் போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்தீர். தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். மனுஷ சாயனார் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்பது எவ்வளவு பெரிய மேன்மை. நம்முடைய பிரதமர் சபைக்கு வந்தா நமக்கு எப்படி இருக்கும்? பிரதமரே சபைக்கு வந்திருக்கிறாரா? ஆனா நமக்கு தேவன் நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ஏன்னா டெய்லி கேட்கறனால, வாரம் வாரம் கேட்கறனால தேவன் இறங்கி வந்தாருங்கிறது நமக்கு என்னவா இருக்குது? சாதாரணமா இருக்கிறது. ஒரு எம்எல்ஏ வந்தாலே சபை பரபரப்பாயிருவோம். வார்டு மெம்பர் வந்தாலே எங்க ஊர்ல பரபரப்பாயிருவாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய அதிகாரம் செல்வாக்கு அரசியல் இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்காக வந்தார் என்பது அதனுடைய மேன்மை நமக்கு புரிவதில்லை. உண்மையிலே இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நாம் மதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நாம் போற்ற வேண்டும். இரண்டாவது, அவருடைய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டும். பொதுவாக அந்த வீர மன்னர்களுடைய மரண நாள் வருகிற போது அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் அல்லவா? தேசத்தினுடைய பிதாவினுடைய மரணத்தை நினைவு கூறுகிறார்கள் அல்லவா? நாம் அந்த அன்னமாகத்தான் நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவருடைய மரணம் என்பது ஒரு தற்செயலாக நடந்ததல்ல, அல்லது பரிதாபமாக கொலை செய்யப்பட்டவர்களே சொல்லுவாங்க வீரன் மரணம் அடைந்தார். ரவுடிகள் கொலை செய்யப்படுகிற போதே அவங்க சொல்லுவாங்க வீரன் மரணம் அடைந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அப்படி அல்ல. நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. அது நம்ம பார்த்து பரிதாபப்படுவதில்லை. நான் கூட யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செய்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம். ஐயோ ஆண்டவரே செத்து போயிட்டே அப்படின்னு கண்ணீரோடு பங்கு பெறாதீர்கள். இது நம்பிக்கையின் பாத்திரம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது என்பது ஒரு நிகழ்வு. நாம் செத்து போகிற தேவனை வணங்கவில்லை, ஜீவனோடு இருக்கிற தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். நாம் நினைவு கூறுவது என்பது எனக்காக தேவன் வந்தார், என் மீது இருக்கிற அன்பினாலே அவர் மரித்தார் என்பதைத்தான் நான் நினைவு கூறுகிறேன் ஒழிய ஐயோ என்று பரிதாபத்துக்குரிய கடவுளை நாம் என்ன பண்ணவில்லை, வணங்கவில்லை, விசுவாசிக்கவில்லை, ஆராதிக்கவில்லை. கடைசியாக நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் ஆராதனையில என்ன பண்ண வேண்டும்? பங்கு பெற வேண்டும். ஒரு வீரருடைய மரணத்தை மதிக்கிறோம், போற்றுகிறோம். ஒரு வீரருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம், அவனுடைய தியாகத்தை நினைவு கூறுகிறோம். அதே போல நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் அவர்களுக்கு இருக்கக்கூடியவரா தேசம் கடமைப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அல்லவா? அதே போலதான் நாம் ஏன் சபை கூடி வருகிறோம், நாம் ஏன் போற்றுகிறோம், நாம் ஏன் கிறிஸ்துனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறோம், நினைவு கூறுகிறோம். எனக்காக அவர் மரித்து அவருக்கென்று நான் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் என்ன நினைக்கிறார்? மரித்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நாம் சரியான பார்வையோடு சிந்தித்து இந்த சிந்தனையோடு கூட நாம் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.